மயான காளி மந்திராலயத்திலிருந்து பால்மணி சித்தன். இப்போ நீங்கள் பார்க்குற எந்திரம் வந்து பாருங்கள், பேய் ஓட்டும் எந்திரம். இந்த பேய் ஓட்டும் எந்திரமாகப்பட்டது விபூதியில் வரைங்க. இந்த குறிமாடை வச்சுருக்கிறவங்க, கோயில் வச்சுருக்கிறவங்க, நம்முடைய சிஷ்யமார்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எந்திரத்தை கிழக்கு மேற்குமாக வரைந்து உங்கள் ஆலயத்தில் யாகுண்டம் இல்லை சூளம் வச்சுருப்பீங்க இல்லையா, சாமிக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த சக்கரத்தை தரையில் திருநீரால் வரைங்க. சிமெண்ட் தரையாக இருந்தால் நாம் அந்த விபூதி கட்டின்னு தனியாக இருக்கும், அதில் வரைங்க. வரைஞ்சி இந்த சோளம் போட்டிருக்கிற இடத்துலலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் ஒவ்வொரு கற்பூரம் வைங்க, எலுமிச்சம்பழம் வைங்க. எலுமிச்சம்பழம் அறுத்து குங்குமம் தடவி வைங்க முன்னாடி. 4 திசையிலும் இதுக்கு சதுர கட்டை நீங்கள் போடணும். இதுக்கு முன்னாடி நான் போடலை. சதுரமாக ஸ்கொயர் 4 சதுர கோணங்கள் வரைந்து, நாற்கோணம் வரைந்து 4 மூலையிலும் விளக்கு போடுங்க. என்ன வேப்பெண்ணெய் வச்சு போடலாமா? வேப்பெண்ணெய் வச்சு போடுங்க. தீபம், வேப்பெண்ணெய் தீபம் போடுங்க. கசப்புத்தன்மை உடையதல்லவா. 8 திசையாக பிரித்து 8 மூலையில் கூட வேப்பெண்ணெய் தீபம் போடுங்க. போட்டுட்டு வெறும் வயத்தில் தான் இருக்கணும். யார் பேய் ஓட்டுற அந்த குரு சாமியார் அருளாடி வெறும் வயிற்றில் தான் இருக்கணும். பாதிக்கப்பட்ட நபரும் வெறும் வயிற்றில் தான் இருக்கணும். அதுக்கு முந்தின நாள் இரவும் சரியான முறையில் சாப்பிட்ருக்கக்கூடாது. அதே மாதிரி மிரட்டி பெரும்பாலும் ஜாட்டியாலும் அடிக்கிற அந்த சம்பவத்தை விட்டுறணும். மிரட்டல் என்பது வேறு. ஒரு மனிதனுடைய மனோபாவத்தை பொறுத்து தான் அந்த பேய் பிசாசு ஒருவரை பீடித்திருக்கும். அது நிறைய சாமியாருங்க, வயசான பெரியவர்கள்லாம் நான் ஓட்டும்போது பார்த்துருக்குறேன். ஜாட்டியால் அடிப்பதும் பேய்க்கு வலிக்காதுன்றதும் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள். மனப்பேய், பேய் என்பதே நிறைவேறாத ஆசைகளினால் முட்டாள்தனத்தால் தற்கொலை செய்து கொண்டு, மருந்து குடித்து கொண்டு, ஏதாவது ஒரு நிலை துர்மரணம் அடைந்தவர்கள், ஆயுட்காலம் முடியாத பட்சத்தில் இறந்தவர்கள், அவருடைய ஆத்மாவை தான் நம்ம வந்து இங்கே அப்படி பார்க்குறோம். ஒரு சில தேவதைகள், வன தேவதைகள் பீடித்திருக்கும். அப்போது அங்கு அவர்களிடத்தில் அதிகாரமும் இருக்க வேண்டும், பயபக்தியும் ஒரு மரியாதையும் கலந்து இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரி, ஆசைப்பட்ட பொருட்கள் என்ன? அந்த பேய்கிட்ட நம்ம பேசுகிறோம், ஆசைப்பட்ட பொருட்களை கேட்குறோம், அதற்கான படையல் முறைகள், அதுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்குறோம். தாராளமாக பேசும். நிறைய பேர் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு வரோம். அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் மூலயமா பரிகாரம் செய்து எத்தனையோ மக்களை காப்பாற்றி இருந்து கொண்டு இருக்கிறோம். இதை அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் மனநலம் பாதிக்கப்பட்டு மனநோயாளியாக நரம்புகள் வலுப்பெறாமல் வீட்டுக்குள்ளே முழங்கி கிடக்கக்கூடிய நிலைமை மாறிடும். அவன் வாழ்வதற்குரிய அந்த பருவ காலங்களிலே வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த கர்மத்தை, பலனை அடைய முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே இந்த சக்தி வாய்ந்த சக்கரத்தில் அமர வைத்து அதை வர்ணித்து இங்கிருந்து மயான முறையிலும் ஓட்டி செல்ல வேண்டும். மயானத்தில் ஓட்டு செல்லும் பொழுது வாசலிலே ஒரு தூக்கக்கூடிய அளவில் ஒரு கருங்கல்லை எடுத்து தலைவரி கோலமாக வாக்குமூலம் வாங்கி தலையிலே வைத்து மயான முறையும் அழைத்து செல்ல வேண்டும். அப்படி அழைத்து செல்லும் பொழுது மீண்டும் வரமாட்டேன் என்ற உறுதிமொழியோடு அதை மிரட்டி கொண்டு போயிட்டு மயானத்திலே வைத்து, எரிமேடையிலே வைத்து
அந்த கல்லை வைத்திருக்கும் பொழுது மயான சாமலியில் பள்ளம் எடுத்து அந்த கல்லை வைத்து அந்த முடியில் இருக்கக்கூடிய முடி போட்டிருப்பீங்க வர்ணிச்சு, அந்த முடியை அறுத்து அந்த சுடுகாட்டில் மயான சாம்பலை வச்சு புதைத்து விட்டு புதைத்தவுடன் மயக்கம் அடைந்து விடுவார்கள். அவர்களை அழைத்து வந்து சுடுகாட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னால் அங்கேயே தண்ணியை ஊற்றி தலையில் மஞ்சள் தண்ணி இதெல்லாம் ஊற்றி அந்த போட்டுக்கிற உடையை தூர எறிந்து விட்டு வேறு உடை மாற்றி அங்கு தீ மூட்டி நெருப்பு வைத்து அந்த அக்னியை குறைந்த அளவில் வைக்கணும். மடமண்ணி எறியறதில்லை, சும்மா அந்த அனலை தாண்டி வரும்படியாக வந்து எலுமிச்சங்கனியை தலை சுற்றி மறித்து அழைத்து வர வேண்டும். அழைத்து வந்த உடனே ஆலயத்தில் உலக்கை, நம்ம அரிசி குத்துவோம்ல பழைய காலத்து முறையில் இருக்கிற உலக்கை இருக்கும், இப்பவும் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த உலக்கைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசலிலே குறுக்காக வைத்து அதை தாண்டி உள்ளே வரும்படியாய் அழைத்து சென்று இந்த எழுதி போட்டிருக்கிற இந்த எந்திரத்தை தாயத்தாக எழுதி அந்த நபருக்கு அணிவித்து ஆசீர்வதித்து ஏதாவது ஒரு தெய்வம் வேண்டுமானால் அவர்களுக்கு இறக்கி வைத்து கூட அனுப்பி செய்து விடலாம். இதை ஒரு குருமார்கள் செய்வதென்றால் இதற்கான மந்திரம் ஓம் நம சிவாய நமக, ஓம் ஐயம் கிளியும் மவும் சவும் என்ற இந்த மந்திரத்தை சித்தி செய்து ஒரு 1008 உருவாது ஒரு முறை இதை உரையேற்றி அதை தாயத்தாக கொடுக்கப்பட வேண்டும். அப்படி போட்டால் அந்த காத்து கருப்பு என்பது மீண்டும் வராது. இதில் ஒரு சில ரகசியங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சில விஷயங்கள்லாம் வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை பற்றிய சந்தேகம் இருந்தால் ஏதாவது எம்மை தொடர்பு கொள்ளவும். தர்மயுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம.